ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு ஒரு காட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நிறைய பேர்ட்ஸ், நிறைய ஸ்னேக்ஸ், நிறைய ஸ்குவரல்ஸ், நிறைய மல்டி கலர் பட்டர்ஃப்ளைஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாமே ஒத்துமையாக சந்தோஷமாக இந்த மரத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பேர்ட் லீடராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த பேர்ட் யாரு? இட்ஸ் அ பேரட். அந்த பேரட்டோட டியூட்டி என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏதாவது ஆபத்துனா எச்சரிக்கணும். இதுதான் அந்த பேரட்டோட டியூட்டி. இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் பெருச புயல் வீசுச்சு. அந்த புயல் காத்துல மரத்துல இருந்த காஞ்ச இலைங்கள்லாம் கீழே உதிர ஆரம்பிச்சிச்சு. அந்த மரத்துல தங்கி இருந்த எல்லா பேர்ட்ஸுக்கும் பயம் ஆயிடுச்சு. அந்த கூட்டுல பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே எல்லா பேர்ட்ஸும் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த பேரட்டுக்கு ரொம்ப கவலையா போச்சு. அதுக்கப்புறம் அது நோட் பண்ணுச்சு, அங்க 2 பிரான்ச், மரத்துடைய 2 பிரான்ச் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்க ஆரம்பிச்சது. மோதிக்கும் போது உரசும் போது ஃபயர் ஸ்பார்க் ஆச்சு. இதை நோட்டீஸ் பண்ண பேரட் திங்க் பண்ணுச்சு, அடடா, இந்த ஃபயர் ஸ்பார்க் உங்க கீழே இருக்க காஞ்ச இலைங்க மேல விழுந்தா இந்த மரமே தீ பிடிச்சி எரிஞ்சிடும். அப்ப நம்ம மரத்துல இருக்க எல்லாருக்குமே உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு யோசிச்சு ஒரு மீட்டிங்க்கு கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் வர சொல்லி, இது பாருங்க, இனிமே இந்த மரத்துல நம்ம எல்லாரும் வாழ முடியாது. உடனே இந்த மரத்தை காலி பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க மரத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேர்ட்ஸுக்கும், அனிமல்ஸ்க்கு, ஸ்குவரல்ஸ்க்கு, பட்டர்ஃப்ளைஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி வார்ன் பண்ணிச்சான். சரி, ஓகே, நீங்க சொல்றதையே நாங்க கேட்குறோம் பேரட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த மரத்துல இருந்து சில குறும்புக்கார பேர்ட்ஸ், ஆட, யாராவது இந்த பேரட் பேச்சை கேட்டு இந்த மரத்திலே காலி பண்ணிட்டு போவாங்களா? காற்று வீசதான் செய்யும், அடிக்கதான் செய்யும். அதனால மரத்தை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாம்பளாம் ரொம்ப தைரியமானவங்க, எதுக்குமே பயப்படவே மாட்டோம், நம்மள இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ட்ஸ் அங்கேயே தங்கிட்டாங்க. அப்புறம் நைட் டைம் ஆச்சு. நைட் டைம் ஆனதும் அந்த பேர்ட்ஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சூடா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்களாம். அப்புறமா பிரைட் எல்லோ கலர்ல தெரிஞ்சான். அப்புறம் முழிச்சு பார்த்தா அந்த மரமே என்னாச்சு, எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சூடு தாங்க முடியல, விங்ஸ் எல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடடா, அப்போதான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டுச்சு, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம லீடர் பேரட் சொன்னபடியே நம்ம அவங்க அவர் பின்னாடியே போயிருக்கணும் பாதுகாப்பான இடத்துக்கு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து பேரட் பேர்டை தேடிட்டு போய் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு, இனிமே உங்க பேச்சை மீறி நாங்கள் நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்களாம். இந்த ஸ்டோரி மாதிரி தான் நீங்களும் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும். அவங்க ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, சரியா? தேங்க்யூ கிட்ஸ்.